கூர்மையாக இருப்பாங்க. அதுக்கு தான் ஆற்றல் இருக்குது அறிவு. அது மாதிரி அது கூர்மையா. இப்போ எப்படி அறிவாற்றல் தமிழ்நாடுன்றது வந்து பெரிய கொண்டை நாடு சான்றோடு இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய சான்றோடு இருக்கிறதுனாலே பக்கத்திலே இருக்கிற தருமபுரி ஐயா வந்து எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. நிறைய கணித ஆசிரியர் இருக்காங்க தமிழில் வந்து திருச்சி பேசிட்டாங்க திருப்பூர்ல ஒன்று பேசுவார். பட் நம்ம டேக் அந்த மாதிரி வந்து அந்த கத்தியை ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. ஒரு சின்ன உடைய சொல்லி கதையை கொடுத்து முடிச்சுக்கிறேன். ரெண்டு பேர் ரயிலில் பயணம் செஞ்சிருந்தாங்க. வடநாடு வந்து முரட்டுத்தனம் அதிகமாக திங்க் பண்ணக்கூடிய அறிவாற்றலாம் கிடையாது. இப்போ எல்லா சேட்டெல்லாம் இங்கே வந்துட்டு பசங்க நல்லா படிக்கிறாங்க கேட்குறான். ஏன் சார் நல்லா சாப்பாடு கிடைக்குது, நல்லா ஸ்கூல் கிடைக்குது, ஏன் சார் சொல்கிறோம் அவன் கேட்கறான் நம்ம. ஸோ அவன் அந்த மாதிரி இடத்துல வாழ்ந்தோம். எதுவுமே புரியல. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு சிங்கிங் கப்பல் கிடைக்கும். அவனோ நம்ம தமிழ்நாட்டில் 2 பேர் ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் போகும்போது நம்ம தமிழ்நாட்டில் சாதாரண அத்தனை சுற்றுலா தான் இருப்பான். எவ்வளோ சுற்றுலா இருக்க மாட்டான். ஜன்னலில் வந்து காற்று பண்ணு சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டு தோட்டத்தை பார்த்தான். அவனால் திறக்க முடியல. சேர்த்து பார்த்தான். வேலைக்கு போயிட்டு அந்த சிங்கு பார்த்துட்டு என்ன கப்பு எழுதிட்டான். கப்பு போனோம். அவன் கஷ்டம் தமிழ் பாசம் ரொட்டி துண்டு உடம்பு உடம்பு வலுவான் ரொட்டி துண்டான். சரி நான் வாங்க கொஞ்சம் கோவாதி எப்பயுமே நான் பாரு 5 நாள் கோவாதி அது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லெட்டின் காய எடுத்து போயிட்டான். போயிட்டு அங்கே கதவு திறந்து பார்த்தா தொங்க முடியல. சரி பார்த்து சரி இவன் போராடி பார்த்தான். லெட்டின் கதவு திறந்து இவன் போன ஒரே ஒரு கட்டம் பார்த்தான். தமிழ் ரொட்டி துண்டுடா உடம்பு வலுவா அப்படி சொல்கிறோம். அவன் உருவானா இவன் எப்படியா படிக்கணும் செத்தி போதான் நல்லா முடிச்சு விவசாயம் இவ்வளோ தாங்க முடியும். இவன் நேரம் படிக்கணும் பார்த்தோம். அந்த அபாய சக்தி இந்த மாதிரி எழுந்து நின்று பசங்க விழுகிற மாதிரி ஆட்சி தான் பண்ணான். ரொம்ப கஷ்டப்பட்டான். இவன் என்ன பண்ணான் எழுதா சக்தி ஒரு இழுப்பு தான் ரொட்டி தூளா உடம்பு உருவாயிடும். கொஞ்ச நேரத்தில் அதிகாரிகள் வந்துட்டு என்ன பண்ணாங்க வியாபாரம் எழுதுவாங்க. நம்ம சொல்றது வியாபாரம் ரொம்ப வேலையாக போச்சு. அப்ப நம்ம சொல்ல பார்த்து அரிசி கஞ்சி குடிக்கா அறிவு வரணும். போதாது ஆறு வரணும் அறிவு வரணும். அதுதான் அரிசி கஞ்சி குடிக்கா அறிவு வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுடைய சிறப்பு என்னன்னாக்கா தெற்கு பக்கம் வர குவிந்து இருக்கக்கூடிய அறிவாற்றல் மிக்கவர்கள் திருவள்ளுவர் இங்கதான் வந்தாரு. 63 நாயமார்கள் இருந்தாங்க. 13, 12, 13 ஆழ்வார்கள் இங்கதான் இருந்தாங்க. எல்லா சிறப்பும் அன்னைக்கு கல்கத்தா வங்காளதேசத்துல பிறந்த விவேகானந்தர் இங்க வந்து ஞானம் பெற்றாரு. பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் வசூலா அப்படின்னா ஞானம் பெற்ற இடம் தெற்கு வர ஞான பூமி. அந்த பையனை ஆக்கப்பட்ட ஊர்ல நாமெல்லாம் போட்டு பெருமைப்படணும். வந்தவாசி பண்ணல மிகப்பெரிய ஒரு பயணம் எனக்கு எல்லாரும் பேசுறாங்க. நிறைய பேருக்கு வந்து கவிதை எழுதுறாங்க, புத்தகம் எழுதுறாங்க. இவங்களாம் எனக்கு பயணம் எனக்கு ஊக்கமாகும். இதை செய்யணும். இவங்களும் கொஞ்சம் அதிகமாகும். எனக்கு அப்படி இருந்தாலும் பண்ண முடியும். ஒரு போட்டின்னு ஒன்று இருந்தாலும் வரணும். அதாவது வெட்டிவிட்டாங்க விவசாயம் வரணும். விவசாயம் வேகணும். எது பேசாம வராது. தொடர்ந்து ஒரு மடங்கை கட்டி இதுக்காக இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எனக்கு விருது வழங்கக்கூடிய இந்த வந்தவாசி கமிஷனை பாராட்டிய அடுத்ததாக இந்த ஐபிஎஸ் திருநாவுக்கரசு பார்க்கலாம் போடுங்க. தினமும் ஒரு திருக்குறள் சரித்திர சான்றுகள் பிளஸ் பழைய விஷயங்கள் இந்த அதிகபூர்வமான விஷயங்கள் இளைஞருக்கு எடுத்துக்காட்டு விதமாக அருமையா ஒரு தினம் வந்து திருக்குறளோடு ஞாபகம் இருக்கு. அது திருநாவுக்கரசு ஐபிஎஸ் இன்னைக்கு வந்து அவங்க முதலமைச்சருடைய டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டார். வாங்க வந்தவாசி ஐயா நான் ஒரு ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் அவருக்கு வாங்க ஐயா சொல்லி வரவேற்று போகும்போது எனக்கு உட்கார வச்சு கேட்கல போது எனக்கு புத்தகம் எழுதுறதுக்கு ஆச்சரியமா இருந்தது. அவர் ஒரு முதல் புத்தகத்துக்கு ஒரு மதிப்புரை எடுத்துட்டார். அவர் தினமும் ஒரு திருக்குறள் எடுத்தார். தயவு செய்து மூலம் ஒரு கேளுங்க. அது போட்டி தேர்வு சொல்லி அவர் அருமையான புத்தகம் எழுதினார். இந்த இளைஞர்கள் முன்னேற வேண்டும். எல்லை போல் அவர்களும் காவல்துறையில் மேலதிகள் வர வேண்டும். இந்திய ஆட்சி பணியில் உயர்வு பெற்றவர்கள் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் போட்டியுள்ள அவர் எழுதியுள்ள போட்டி தேர்வு எனக்கூடிய ஒரு நூல் வந்து மிகவும் அரிய புத்தகம். நானே வரவேற்றுக் கொள்கிறேன். ஒவ்வொரு நூலகங்களில் இடம்பெற வேண்டிய ஒரு அரிய புத்தகம். இளைஞர்களுக்கு வழிகாட்டி இந்த சமூகம் மேம்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் எழுதப்பட்ட அந்த போட்டி தேர்வு என்னும் திருநாவுக்கரசு ஐபிஎஸ் அவர்கள் காவல்துறையை படைத்திருக்கிறார்கள். அந்த நிலையில் காவல்துறையில் நிறைய இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வந்தவாசி வட்டத்தமைச்சர் நான் இடையே அறிமுகச்சு. அதனால அறிமுகப்படுத்தினால ஓய்வு பெற்ற அமைச்சர் ஐயா தினக்குமார் ஏதோ ஒரு இதே ஒரு அஞ்சு பேசுகிறாரு. அதெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால சித்திரம் திரைப்படத்தில் சித்திரம் கட்டுறது செஞ்சவர்கள் நான் கட்டுறது கட்டு வைத்து ஒரு மனப்பாடம் இல்லாமல் பேசுகிறவங்க வந்து ஆர்வம் வந்தது. அதனால செஞ்சேன். மேலும் என்னுடைய இந்த பணி சிறைக்க வேண்டும் என்னுடைய ஆதரவை
கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. அரசு பள்ளிகளிலே கலை திருவிழா ஆண்டாண்டு நடைபெறுகிறது. அதில் பல்வேறு நிகழ்வுகள் இருந்தாலும் ஆடல் பாடல் கோலாட்டம் நல்லாட்டம் இருந்தாலும் இலக்கியம் சார்ந்த ஒரு தலைப்பாக திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டின்னு ஒரு வச்சிருக்காங்க. அதுக்கு நாம் நன்றி சொல்றோம். ஏன்னா அதன் மூலமாக ஐயா அவர்கள் குரல் புத்தகத்தை கடந்த ஒரு ஜூன் மாதம் முதல் மாதத்திலே ஒரு குழந்தைக்கு 4ஆம் வகுப்பு ஒரு 10 குரல், யார் 10 குரல் ஒப்புக்கிறீங்களோ 10 ரூபாய் ஐயா எழுத புத்தகம் தர அப்படின்னு அப்படி ஒரு பாப்பா 10 குரல் ஒப்பிட்டுருக்காங்க. அதே போல அடுத்த மாதம் 20 குரல் இப்படி போட்டி போட்டு ஒரு 30 குரல் வரைக்கும் வந்துருக்காங்க. இது ஏன்னா இப்போ போட்டியாக வந்துருக்கு. திங்கட்கிழமையிலிருந்து தொடங்குது. அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன், ஐயாவுடைய குரல் அந்த கணித கதைகள் நிறைய இருக்கு. அதுபோல் இந்த அவர் பார்த்த சமூக சேவையா அந்த போட்டி தேர்வு புத்தகமும் வரவேற்று தரன்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இதனால் இவனை முடிக்க என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பதற்கேற்ப இந்த விருது வழங்குவதற்காக கிட்டத்தட்ட புலம் வழியாக 1330 குரலுக்கும் உரை வழங்கி சிறுபட்ச மூலம் எழுதி தற்போது நாகரியார் அந்த உரையும் புலனத்தின் வழியாக எங்களுக்கு பல்வேறு தகவல்கள். அந்த புத்தகம் நான் பெரும்பாலும் புத்தகத்தை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் படிப்பேன் வச்சுருவாங்க. அவர் எழுதிய அந்த நாகரியார் புத்தகம் என்னுடைய வாழ்நாள ஒரு முறை தொட்டு வச்ச புத்தகம் என்னுடைய வாழ்நாள் சொல்றாங்க. உண்மையை அவர் எழுதிய புத்தகம் அவ்வளவு அருமையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் குறிப்பிட்டு ஐயா பொன் தினகுமார் ஐயா அவர்களையும் தொழிற்சங்க ரோட்டரி சங்க அன்பு அண்ணன் வீரராமன் ஐயா அவர்களையும் இந்த விருது வழங்க வருகை தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நாங்கள் கூட இருக்கோம். இந்த விருது வழங்க திரு மாமா பழனி ஐயா அவர்களை வருகை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். போங்க ஐயா. இப்பொழுது எங்கள் ஐயா திரு வேமா கதிரொலி ஐயாவுக்கு இந்த திருவள்ளுவர் விருது